ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரியிங் கரண்ட். ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ இருக்கும் பொழுது அந்த கண்டக்டரை சுற்றி இருக்கக்கூடிய ஸ்பேஸில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த கண்டக்டரோட ஷேப் என்னென்னா ஸ்ட்ரெயிட் ஒயர் மாதிரி இருக்கும். அதோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இந்த ஒய் டேஷ், அதாவது இந்த பென் தான் ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோம். ஸோ இந்த பார்ட் என்ன சொல்கிறோம், நம்ம ஒய் டேஷ்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதோட லென்த் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கிறதுனால நம்ம இதில் ஒரு ஸ்மாலர் போர்ஷன் எடுத்துக்கிறோம். என்ன, ஏபின்றது ஒரு ஸ்மாலர் போர்ஷன். அந்த ஏபியோட லென்த் என்னென்னா டிஎல். அதுக்கடுத்து சென்டர் பாயிண்ட் ஒன்று ஓன்றதை மார்க் பண்ணுறேன். ஸோ ஓவிலேருந்து பின்ற பாயிண்ட்டை மார்க் பண்ணுறோம். ஓவிற்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னென்னா ஸ்மால் ஏ. இப்போ இந்த ஏயையும் பியையும் ஜாயின் பண்ணு, பியையும் பியையும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது இன்ஃபைனைட் லென்த் அப்படின்றதுனால எங்கே ஆரம்பிக்குதுன்னு தெரியாது, எங்கே முடியுதுன்னு தெரியாது. ஸோ இந்த எண்டை நானாக ஒரு இமேஜின் பண்ணிவிட்டு ஒய் டேஷ்லேருந்து பியை ஜாயின் பண்ணுறோம். ஸோ அதை டாட்டர் லைன் போட்டிருக்கு. அதே மாதிரி ஒய்ன்றதை பியோட ஜாயின் பண்ணும்போது ஒரு டாட்டர் லைன் வரைஞ்சிருக்கும். ஸோ அது ரெண்டுமே எனக்கு இமேஜினரி லைன், ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரியாது, எண்டிங் பாயிண்ட் தெரியாது. அதனால் இது ரெண்டையும் நான் இமேஜின் லைனாக எடுத்துக்கிறோம். இன் சிமிலர் வே ஏலேருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து ஆங்கிள் என்ன, ஓபிஏ. இந்த ஓபிஏக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன, 5. அடுத்தது ஏபிசி, இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஆங்கிள் D5. இந்த ஸ்மாலர் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஸ்மாலர் ஆங்கிள் என்ன சொல்கிறோம், D5ன்னு எடுத்துக்கிறோம். இட் இஸ் D5 அண்ட் இட் இஸ் 5. நெக்ஸ்ட் ஒன் ஒய் டேஷ் PO, இந்த ஆங்கிள் என்னது 5-1. அதே மாதிரி மேலே இருக்கிறது YPO, அந்த ஆங்கிள் என்ன 5-2. ஸோ இந்த லைனுக்கும் ஓபின்ற லைனுக்கும் ஒய்பிக்கு இடையில உள்ள ஆங்கிள் 5-2. அதே மாதிரி ஓபின்ற லைனுக்கும் ஒய் டேஷ் பிக்கும் இடையில உள்ள ஆங்கிள் 5-1. இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் பியில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஒய் டேஷ் என்னது, இங்கே கொடுத்தபடி கரண்ட் கேரியிங் ஸ்ட்ரெயிட் ஒயர். ஏபின்றது என்ன, ஸ்மால் எலமெண்ட். டிஎல்ன்றது அந்த ஸ்மால் எலமெண்ட்டோட லென்த் ஆஃப் தி ஸ்மால் எலமெண்ட். ஐன்றது கரண்ட் ஃப்ளோ. தென் AR, ஏன்றது என்ன, பியோட டிஸ்டன்ஸ், எங்கேருந்து ஓலேருந்து. அதே ஆர்ன்றது ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ இட் இஸ் த டிஸ்டன்சஸ் ஆஃப் த பாயிண்ட் பி ஃப்ரம் O அண்ட் A. ஸோ ஏன்றது பிக்கும் ஓக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஆர்ன்றது பிக்கும் ஏக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிற பைட் சாவர்ட் லாவோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா dB வெக்டர் ஈக்குவல் டு μ0/4π IDL sin θ r² n கேப்னு இருக்கும். இதில் அந்த என் கேப் ஏன் இருக்குன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை வெக்டர் ஃபார்மேட்டில் எழுதியிருக்கோம். ஸோ இங்கே வெக்டர் வரும்பொழுது இங்கே எக்ஸ்ட்ராவாக நம்ம என் கேப் சேர்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ, இந்த ட்ரையாங்கிள் ABC. எப்படி இந்த ABC ஃப்ரேம் ஆகும்னா, இந்த ஏலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் வரைகிறோம், எங்கள் பிபிக்கு. ஏலேருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் பிபிக்கு வரைகிறோம். ஸோ இந்த ஏசி, அது கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து சின்னு வச்சுக்கோ. ஏசிக்கும் பிபிக்கும் இடையில உள்ள ஆங்கிள் என்ன, 90 டிகிரி. ஸோ அந்த 90 டிகிரியை பேஸ் பண்ணி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசியிலேருந்து sin θ கால்குலேட் பண்ணுறேன். sin θக்கு என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ இந்த இடத்துல தீட்டாவோட ஆப்போசிட் என்ன, ஏசி. ஹைபாட்னியூஸ் என்ன, ஏபி. ஏசி பை ஏபி. sin θ ஈக்குவல் டு ஏசி பை ஏபி. sin θ அப்படியே வச்சுக்கோ, ஏசி அப்படியே இருக்கட்டும். ஏபியோட லென்த் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா டிஎல்னு கிடைக்கும். இப்போ எனக்கு ஏசி வேணும் அப்படின்னா அந்த ஏசி அந்த சைடில் அப்படியே வச்சுட்டு டிஎல் டிவிஷனில் இருக்கிறதுல லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போயிடு. ஸோ டிஎல் sin θ அப்படின்றது ஏசின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், எது அப்படின்னா ஏசிபி. இந்த ஏசிபி அப்படின்றது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதுனால இந்த D5ஐ பேஸ் பண்ணி sin D5 கண்டுபிடிங்க. sin D5க்கு என்ன ஃபார்முலா, sin D5 என்பது என்ன சொல்லலாம், ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்னியூஸ். ஸோ இந்த இடத்துல ஆப்போசிட் சைடு என்ன, ஏசி. இதோட ஹைபாட்னியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏபி. sin D5 ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா வரும், ஏசி பை ஏபி. இந்த sin D5 அப்படியே வச்சுக்கோ, ஏசி அப்படியே இருக்கட்டும். ஏபிக்கு பதிலாக ஆர்ன்ற லென்த்தை போட்டுக்கலாம். டயக்ராமில் பார்த்தா தெரியும், ஏபின்றது ஆர்னு கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த D5யோட வேல்யூ வந்து ரொம்ப ஸ்மாலராக இருந்தால் இந்த sin D5 என்ன பண்ணலாம், ரீப்ளேஸ் பண்ணி D5ன்னு எழுதிக்கலாம். ஏசி பை ஆர் அப்படியே வந்துடும். D5யோட வேல்யூ ஸ்மாலராக இருந்ததுன்னா sin D5ஐ D5ன்னு மாற்றிக்கோ, ஏசி பை ஆர்னு வரும். இதில் ஏசி வேணும் அப்படின்னு இந்த ஆர் இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். R இன்ட்டு D5, ஏசி ஈக்குவல் டு R இன்ட்டு D5. இப்போ இந்த ஈக்குவேஷன் 2 and 3 கம்பேர் பண்ணோன்னா ரெண்டோட ரைட் சைட்ஸும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ லெஃப்ட் சைட்ஸும் ஈக்குவல் ஆகிடும். ஸோ இந்த DL sin θன்றது எதுக்கு ஈக்குவல் ஆகிரும், R D5க்கு ஈக்குவல் ஆகும். ஸோ 2 and 3 கம்பேர் பண்ணுறோம். DL sin θ ஈக்குவல் டு R D5. இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்து இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல் அப்ளை பண்ணணும். DL sin θன்னு இருக்கா, இந்த DL sin θக்கு பதிலாக நான் என்ன அப்ளை பண்ணலாம்,
ஆர் டி5 அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ஈக்குவேஷனில் டிஎல் சைன் தீட்டாக்கு பதிலாக ஆர் டி5 அப்ளை பண்ணுறேன். ஈக்குவேஷன் 4 எடுத்து 1ல் அப்ளை பண்ணோன்னா இந்த இடத்துல ஆர் டி5 வந்திருக்கா, எதுக்கு பதிலாக டிஎல் சைன் தீட்டாக்கு பதிலாக ஆர் டி5 வந்திருக்கும். இந்த என் கேப் அப்படியே இருக்கட்டும், டிபி வெக்டர் அப்படியே கொண்டு வந்துரு. ஆரையும் ஆர் ஸ்கொயரில் உள்ள ஸ்கொயரையும் கேன்சல் பண்ணோன்னா கீழே எனக்கு ஆர் மட்டும்தான் இருக்கும், மேலே ஆர் வந்து கேன்சல் ஆகிடுது. இப்போ மீதி எனக்கு இந்த டைம் தான் கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கோ. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ட்ரையாங்கிள் ஓபிஏ எடுத்துக்கோ. இது ட்ரையாங்கிள் ஓபிஏ. இந்த ஓபிஏன்ற ட்ரையாங்கிள் எடுத்தோன்னா இதுலேருந்து 5 கண்டுபிடிக்கணும், அதாவது cos 5 கால்குலேட் பண்ணணும். cos 5க்கு என்ன ஃபார்முலா, அட்ஜஸ்டன்ட் சைட் பை ஹைபாட்னியூஸ். இந்த cos 5யோட அதாவது 5யோட அட்ஜஸ்டன்ட் சைடு என்ன, ஓபி, ஹைபாட்னியூஸ் என்ன, ஏபி. இப்போ என்ன ஃபார்முலா வரும், cos 5 ஈக்குவல் டு ஓபி பை ஏபின்னு வரும். இந்த ஃபார்முலா பாரு, cos 5 ஈக்குவல் டு ஓபி பை ஏபி. ஓபின்றது என்னது டயக்ராமில் ஏ, ஏபின்றது ஆர். cos 5 ஈக்குவல் டு ஏ பை ஆர்னு வரும். இப்போ இந்த ஆர் தான் எனக்கு தேவைப்படுது. ஆரை லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடும், cos 5 ரைட் சைடில் கீழே கொண்டு போயிரு. ஸோ ஆர் இந்த இடத்துக்கு வந்துடும், cos 5 டிவிஷனில் வந்துடும். இப்போ ஆருக்கு என்ன ஃபார்முலா, ஏ பை cos 5. இந்த ஈக்குவேஷன்லேருந்து ஆருக்கு ஃபார்முலா கொண்டு வாங்க, ஏ பை cos 5ன்னு வந்துடும். இப்போ இந்த ஈக்குவேஷன் 6 எடுத்து 5ல் அப்ளை பண்ணணும், எதுக்கு பதிலாக ஆருக்கு பதிலாக. இப்போ டிபி வெக்டர் அப்படியே வந்துடும், μ0/4π வந்தாச்சு. ஐடி5 என் கேப் அப்படியே கொண்டு வந்துடலாம். ஆருக்கு பதிலாக என்னது, ஏ பை cos 5 வந்துடும். டிபி வெக்டர் வச்சுக்கோ, μ0/4π இருக்குது. இந்த cos 5 டிவிஷனில் இருக்கிறனால மேலே கொண்டு போகிறோம், மல்டிப்ளிகேஷனில் கொண்டு போயிடலாம். இந்த cos 5 கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணுறோம்னா d5க்கு பக்கத்தில் எழுதிக்கிறோம். ஸோ முன்னால் எழுதுகிறேன், cos 5 d5ன்னு கொண்டு போயிடுறோம். அதுக்கடுத்து ரெண்டு பக்கம் நான் இன்டெகிரேட் பண்ணணும். ஏன்னா எனக்கு வேணுங்கிறது என்ன, டிபி வெக்டர்லேருந்து பி வெக்டர் வேணும். அப்போ ரெண்டு பக்கம் இன்டெகிரேட் பண்ணோம்னா அடுத்த ஸ்டெப் என்ன வருது, டிபி வெக்டர் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் டிபி வெக்டர். இங்கே இன்டெக்ரல் வரும், இங்கே இன்டெக்ரல் வரும், ரெண்டு பக்கமும் இன்டெகிரேஷன் போட்டாச்சு. இதில் லிமிட் என்ன அப்ளை பண்ணியிருக்கோம், -5(1) 5(2) வரைக்கும். ஏன் இங்கே -5(1) வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஆங்கிள் பார்த்தோன்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்கும், இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருக்கிறது இந்த மேலே இருக்கக்கூடியதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா. ஸோ ரெண்டு ஆங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் ஆங்கிள் அப்படின்றதுனால இங்கே என்ன பண்ணியிருக்கோம், -5(1) எடுத்துகிட்டு இருக்கோம். இது எல்லாமே இன்டெகிரேஷனுக்குள்ளே எழுதியாச்சு. இப்போ இந்த டைமில் μ0/4π I n cap a, அதாவது cos 5 d5 தவிர மற்ற எல்லாமே எனக்கு என்ன, கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்தாச்சு. இன்டெகிரேஷன் -5(1) 5(2) வரைக்கும் போட்டிருக்கோம், மீதி என்ன இருக்கோ அது எழுதிடு, cos 5 d5ன்னு வரும். இந்த லெஃப்ட் சைடில் டிபி வெக்டரை இன்டெகிரேட் பண்ணோன்னா எனக்கு பி வெக்டர்னு கிடச்சிரும். இந்த பி வெக்டர் அப்படியே இருக்கட்டும், μ0 n cap அப்படியே அழைக்கிடலாம் இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும். மீதிங் என்ன இருக்குது, இன்டெகிரேஷன் ஆஃப் cos 5 d5. cos 5 இன்டெகிரேட் பண்ணோன்னா sin 5ன்னு கிடைக்கும். இப்போ cos 5 d5 பொறுத்து இன்டெகிரேட் பண்ணோன்னா sin 5. இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் இந்த குக்கிமாக இருக்கக்கூடிய சிம்பிள் வராது, இந்த லிமிட்ஸ் ரெண்டும் எனக்கு ரைட் சைடுக்கு மாறிடும். ஸோ cos 5 d5 பொறுத்து இன்டெகிரேட் பண்ணால் sin 5 கிடச்சிருது. லிமிட்ஸை நான் இடம் மாற்றிடுறேன், -5(1) to 5(2) இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம், இந்த பி வெக்டர் அப்படியே வந்தாச்சு, இந்த வெளியில் உள்ள டேர்மையும் அப்படியே கீழே இறக்கிட்டோம். இதில் இந்த sin 5ல் உள்ள 5க்கு பதிலாக அப்பர் லிமிட் அப்ளை பண்ணணும், லோவர் லிமிட்டை அப்ளை பண்ணணும். ஸோ sin 5க்கு பதிலாக மேலே என்ன இருக்குது, 5(2) போட்டாச்சு. மைனஸ் sin 5க்கு பதிலாக கீழே என்ன இருக்குது, -5(1). ஸோ sin ஆஃப் -5(1). இந்த sin ஆஃப் -5(1) அப்படின்றது என்னென்னா -sin 5(1). இந்த மைனஸ் வந்து முன்னால் கொண்டு வந்துக்கலாம். அப்போ இந்த டைம் அடுத்து என்ன பண்ணுறோம், பி வெக்டர் வச்சுக்கோ, இந்த டைம் அப்படியே வந்துடுது, sin 5(2) வந்தாச்சு, மைனஸ் அப்படியே வந்தாச்சு. sin ஆஃப் -5(2) மைனஸ் முன்னால் கொண்டு வந்தோம்னா -sin 5(1)ன்னு வரும். sin ஆஃப் -5(1) முன்னால் கொண்டு வந்துட்டேன்னா என்ன ஆகுது, -sin 5(1). இதுதான் எனக்கு ஃபார்முலாவே இதுதான். sin ஆஃப் -θனா என்ன சொல்லுவோம், -sin θன்னு சொல்லுவோம். sin ஆஃப் -5(1)னா -sin 5(1) போட்டிருக்கோம். அடுத்து இந்த ரெண்டு மைனஸு சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா என்ன கிடச்சிருக்கு, பி வெக்டர் ஈக்குவல் டு μ0 I n cap by 4πa sin 5(2) ப்ளஸ் sin 5(1). இப்போ நீ எடுத்துக்கக்கூடிய கண்டக்டர் வந்து வெரி லாங் கண்டக்டர்னு உனக்கு தெரியும். ஸோ இந்த லென்த் அதிகமாக பார்த்தேன்னா இப்படி இருக்கக்கூடிய லைன் வந்து எனக்கு இது கூட்டிகிட்டே போகும், ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த ஓபியும் இந்த லைன் எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கா. அதே மாதிரி மேலே எனக்கு லென்த் அதிகமாக இந்த லைன் இப்படி கூட்டிகிட்டே இருக்குமா, இப்படி வந்துடும். அப்போ இந்த லைனும் எனக்கு எப்படி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஓபியும் இந்த லைனும் எனக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ 5(1) என்ன ஆகுதுன்னா 90 டிகிரின்னு மாறிடும், 5(2) 90 டிகிரின்னு மாறும். எப்போது இன்ஃபினிட் லாங் கண்டக்டர் எடுத்துட்டோம்னா இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணுறோம்னா 5(1)க்கு பதிலாக 90 டிகிரி, 5(2)க்கு பதிலாக 90 டிகிரி அப்ளை பண்ணுறோம். இது ரெண்டுமே எப்போது ஃபார் லாங் கண்டக்டருக்கு இந்த இடத்துல நீ அப்ளை பண்ணு, எதுக்கு 90 டிகிரி அப்ளை பண்ணுங்கள். 5(2)க்கு பதிலாக sin 90, அதே மாதிரி 5(1)க்கு பதிலாக 90 டிகிரி. ஸோ μ0 I n cap by 4πa sin 90 ப்ளஸ் sin 90. இந்த sin 90யோட வேல்யூ என்ன, 1, sin 90யோட வேல்யூ 1, 1 + 1 என்ன 2. ஸோ ப்ராக்கெட்டில் உள்ளது டோட்டலாக எனக்கு 2ன்னு மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா இந்த இதுதான் பி வெக்டர் ஈக்குவல் டு μ0 I n cap by 4πa into 2. ஸோ
இந்த 2வையும் இந்த 4ல் உள்ள 4ஐயும் கேன்சல் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன 4ன்றது 2ன்னு மாறிடுது. mu0 I n cap by 2 pi a. B vector equal to mu0 I n cap by 2 pi a. இதில் B vectorன்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஐன்றது கரண்ட் ஃப்ளோ, ஏன்றது அந்த டிஸ்டன்ஸ், n capன்றது யூனிட் வெக்டர், mu0 அப்படின்றது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். ஸோ இதான் அது ஃபைனல் ஆன்சர் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு at a point due to the straight conductor carrying current which has infinite length.